மாத்தார் இயேசுனத்தில் வந்து, ஆண்டவரே நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். 32 என்ன சொல்லுது? இதை யார் சொல்றா? மரியாள் சொல்றா. புரியுதா? நல்லா கவனிங்க. இந்த மாத்தாள் மரியாதை குறித்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மரியாள் வந்து தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்தவர். மார்த்தாள் வந்து இயேசு கிறிஸ்துக்கு என்ன பணிவிடை செய்யலாம், இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்கலாம் சொல்லிட்டு அவள் வந்து பிரயாசப்பட்டவன். அதான் அவர் சொல்றார், நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் மார்த்தாளே, தேவையானது ஒன்று, அதுவே தேவனுடைய பாதம். அந்த நல்ல பங்கை வந்து யார் தெரிந்து கொண்டா? மரியாள் தெரிந்து கொண்டா. அப்போ தேவனுடைய பாதம், இயேசு கிறிஸ்து, மரியாள், மார்த்தாள், லாசரு, இவங்க 3 பேருக்கும் நல்ல ஒரு நண்பராக இருந்தார், ஃப்ரெண்டாக இருந்தார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவங்க நல்ல ஒரு எப்படின்னா ஒரு மகிழ்ச்சியோட கூட ஒரு நல்ல நட்புல இருக்காரு. இந்த நல்ல நட்புல ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசலை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிசாசு திட்டத்திட்டான். அதுதான் என்னன்னா, லாசருக்கு வியாதி. லாசருக்கு வியாதி எது கொண்டு வரான் பிசாசு? அவனை மரணத்துக்கு நேராக கொண்டு போனோம் அப்படி சொல்லிட்டு திட்டம் போட்டு வியாதி கொண்டு வரான். அப்போ இந்த வியாதிப்பட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆட்கள் அனுப்புறாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. இயேசு சாமி, நீ அதிகமாக நேசிக்கிற லாசரு அவர் வியாதியாட கூட இருக்கிறாரு, அவரை வந்து நீ வியாதியிலிருந்து நீக்கும்படிக்கு நீங்க வாங்க சொல்றாங்க. உடனே அவன் வியாதியா இருக்கிறத கண்டு, நல்லா கவனிக்கணும், அவன் வியாதியா இருக்கிறத கண்டு பின்னும் என்ன பண்ற, 2 நாள் தங்குறாரு அந்த இடத்துல. ஏன்னா அவன் வியாதியோட தான் இருக்கிறான். அவன் என்ன பண்ணல, மரணம் அடையவில்லை. அப்போ அவன் சாகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே என்னன்னா, ஆண்டவர் காரியங்களை சொல்லிட்டார். 4 எடுத்து வாசி. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல், அல்லேலூயா, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கு. நல்லா கவனிங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவா இல்லாமல் தேவனுடைய மகிமை விளங்கும்படிக்கு இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை யாருக்கிட்ட இருக்குது? இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. அப்போ இந்த சிந்தனை தான் யார்கிட்ட இருக்கணும்னா, விசுவாசிக்கிட்ட இருக்கணும். சரி, ஓகே. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, 2 நாள் தங்கிட்டாரு. லாசரு மறிச்சிட்டான், போறாரு. போன உடனே மார்த்தாள் என்ன சொல்றா? அதாவது பற்பல காரியங்களை குறித்து, அதாவது தேவனுடைய பாதத்தில் உட்காராத தானங்களும் தர்மங்களையும் தன்னுடைய மனதின் பிரகாரம் நற்கிரிகளை செய்கிற ஒரு ஆட்களை போல இருந்த ஒரு நல்ல மனிதர் என்று தெரிஞ்சா ஏதாவது செய்வாங்க பார்த்தீங்களா, ஒத்தா செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல இருந்தவங்க தான் அந்த மார்த்தாள். தேவனுடைய பாதத்தில் உட்காரல. ஆனா இவ உடனே ஆண்டவர் போன உடனே, ஆண்டவரே நீர் இங்க இருந்திருந்தா அவன் மறுத்திருக்க மாட்டான் சொல்ற. இயேசு கிறிஸ்துவுக்கு டீ போடலாமா, காஃபி போடலாமா, இயேசு கிறிஸ்துவ எப்படி கவனிக்கலாம், அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு என்று சொல்லி இப்படி கூட ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு கவனிப்பு, மாம்ச பிரகாரமான ஒரு ஒத்தாசை, மாம்ச பிரகாரமான ஒரு அரவணைப்பு செய்திருந்த இந்த மார்த்தாள், இவளுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை தெரியாது, வார்த்தையின் மேன்மை தெரியாது. அதனால இவ அழுதானா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ எல்லாமே மாம்ச பிரகாரமா தான் என்ன பண்றேன்னா, தன்னால என்ன முடியுமோ, தன் பலத்தினால என்ன முடியுமோ அதை செய்யறார். என்ன காரியங்கள் எப்படி அவரை விசாரிக்க முடியும் அப்படின்றது, அந்த மாதிரி இருந்த ஒரு மார்த்தாள் வந்து அழுகுறானா. ஓகே, 32 பார்க்கிறோம், மரியாளும் அழுகுறா. இவ எங்க உட்கார்ந்தாலாம்? இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்துல உட்கார்ந்த மரியாளும் ஓன அழுகுறா. அதை பார்த்து என்ன பண்ற இயேசுநாதரு? இயேசுநாதர் அழுகுறாரு. நான் சொல்றது புரியுதா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இன்னைக்கு சபை இருந்து கொண்டிருக்குது. தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து, தேவனுடைய பாதம் சொன்னா அவருடைய பிரசனத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு அனுபவம், வேதத்தை தூக்கிட்டு சர்ச்சைக்கு போகக்கூடிய ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ள ஒரு மரியாளும் என்ன பண்றான்னா, பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்றா, நீர் இங்க இருந்திருந்தீரானால் அவன் மறித்திருக்க மாட்டான். அப்போ நம்ம இந்த நாட்களில் நாம் அறிய வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை அறிஞ்சவனும் ஆலயத்துக்கு செல்றவனும் ஒண்ணுமே தெரியாத அப்பாவி ஜனங்களோ இருக்கக்கூடிய, அவங்களோட கூட சேர்ந்து அழக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறான் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனை. இதை பார்த்து இயேசு அழுதாரு. இதனால தான் அழுதாரு அவரு. ஏன்னா வேற எதுக்கு அழுவ போறாரு? அதான் மரணத்திலிருந்து உயிரோட எழுப்ப போறாரு. சொல்லிட்டாரு, மரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு,
கரெக்டா? மரிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இவன் வந்து உயிரோட கூட எழும்புவான், இது மரணத்துக்கு எதுவாயிராமல் இந்த வியாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ எழுப்பு தான் வர்றாரு. நான் சொல்றது புரியுதா? அப்போ எழுப்பது வரக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்து எதுக்கு அழுவ போறாரு? இவங்க 2 பேருடைய வேலையை பார்த்து அழுகுறாரு. யூதர்கள் எல்லாம் அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்து என்ன பண்றாரு? அழுகுறாரு. ஐயோ, நம்முடைய அற்புதங்கள்லாம் கண்டாங்களே இந்த யூதர்கள் ஜனங்க, இயேசு கிறிஸ்து சுத்திர யூதர்கள்லாம் அவருடைய அற்புதம் கண்ட ஆட்கள். மரியாள் வந்து பாதத்துல உட்கார்ந்து, அதுக்கு இப்போ எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க? பிரச்சனை வந்து அழுகுறாங்க. நான் என்ன சொல்றேன், அழுவுறது என்பது மனுஷனுடைய இயல்பு. மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அழுவும். ஆனா ஒண்ணுமே தெரியாது அழுறது என்பது அது மிகப்பெரிய அப்படின்னா இயற்கை. எப்படி சொல்றதுன்னா, ஒரு மனுஷனுக்கு வலி வேதனை வந்தா மனுஷன் என்ன பண்ணுவான்? நம்ம உடனே ஒரு சூப்பர் நேச்சுரல் மேன் மாதிரி ஏன் அழ மாட்டான், இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அழறது தப்பு கிடையாது. அழதா பாரங்கள் வெளி போகும், தவறே இல்லை. ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அழுறதுதான் ரொம்ப கஷ்டம்.